உலக நாயகன் கமலஹாசனுடைய நம்ம எப்போன்னு எதிர்பார்த்த உத்தம வில்லன் திரைப்படம் வெளியாகி ரொம்ப வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அவருடைய அடுத்தடுத்த திரைப்படங்கள் விஸ்வரூபம் 2, பாபநாசம், இந்த திரைப்படத்தை நோக்கி நம்மளாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அந்த வரிசையில கமலஹாசன் நடிக்க போற அடுத்த திரைப்படம் என்ன அப்படிங்கிற விவரங்கள் வெளியாயிருக்கு. அந்த படத்துக்கு ஒரே இரவு அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. வசூல் ராஜா MBBSக்கு அடுத்து இந்த திரைப்படத்துல தான் பிரகாஷ் ராஜும் நம்ம கமலஹாசனும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துல மற்ற கலைஞர்கள் யாருன்ற விவரங்கள் தெரியல. இருந்தாலும் நம்ம கமலஹாசனுக்கு ஜோடியா த்ரிஷாவை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பயங்கரமான பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தோட பேரை வச்சே நம்மளால கெஸ் பண்ண முடியுது இது ஒரு த்ரில்லர் படமா இருக்க போகுது அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இது ஒரு த்ரில்லர் திரைப்படம். இந்த திரைப்படத்துல நம்ம கமலஹாசன் போலீஸ் அதிகாரியா வராரு. இந்த திரைப்படத்தை கமலஹாசனுடைய உதவியாளர் ராஜேஷ் தான் வந்து இயக்குறாரு. இந்த திரைப்படத்தை கமலஹாசனே தயாரிக்க போறாரு. இன்னொரு விஷயம், இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்புகள் அடுத்த மாசத்தோட 2வது 3வது வாரங்கள்ல படப்பிடிப்பு ஆரம்பிச்சிடும். படத்துல ஒரு சில காட்சிகளை வந்து மொரீஷியஸ் தீவுல படமாக்கலாம் அப்படின்னு கமலஹாசன் பிளான் பண்ணியிருந்தாராம். பட் ஒரு சில பல காரணங்களால இந்த காட்சிகள் எல்லாத்தையும் இந்தியாலேயே வந்து படமாக்குறாங்களாம். எது எப்படியோ இந்த திரைப்படத்தோட இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு நாங்களும் எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. Are you going to do your next film with Mr. Rajnikant? Tell us something about it.